பரவாயில்லப்பா. நம்ம இந்தியா அயர்லாந்து கூடயும், இங்கிலாந்து கூடயும் ஒயிட் வாஷ் ஆனா கூட, எப்படியோ ஜிம்பாப்வேவ ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம். இப்படி வந்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு இந்தியாவுக்கும், ஜிம்பாப்வேக்கும் நடந்த கடைசி T20 மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணதுக்கு தகுந்தாப்ல, நம்ம ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டோங்க. ஸ்டார்ட்டிங்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆனா கூட, நம்ம சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி, நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து அசத்துவேன். நான் அதிரடினா அதிரடி பட்டைய கலப்பேன் அப்படின்னு சொல்லி, மனுஷன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. அவர் கூட வந்து இசான் கிசான் சப்போர்ட் பண்ணவரு, ஒரு கட்டத்துல இசான் கிசான் அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனா என்ன, நான் 80 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரி நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வைபவ் சூரியவன்சி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. எப்படியும் மனுஷன் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, வைபவ் சூரியவன்சி செஞ்சுரி அடிக்காமயே வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, ரிங்கு சிங் இவங்கெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தனால, இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா 20 ஓவர் முடிவுல 192 ரன் வந்து எடுத்திருந்தோம். இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு டஃப்பான டார்கெட் தான். இதெல்லாம் எங்க ஜிம்பாப்வே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல மயங்க் யாதவ் இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்லே பிரெயின் பென்னட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. இதுல சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி, நான் பேட்டிங்ல மட்டும் இல்லப்பா ஃபீல்டிங்லயும் மாஸ் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்னட்டோட கேட்சை சூப்பரா வந்து பிடிச்சிட்டாருங்க. இது மட்டும் இல்லாம எஸ்தக் இருந்துட்டு, நீங்க ஒரு விக்கெட் தானே எடுத்தீங்க, நான் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டியான் மேயர்ஸோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த பால்ல கேப்டன் சிக்கந்தர் ராசா வந்து டக் அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மாத்தி மாத்தி ஒரு பக்கம் ஜிம்பாப்வேக்கு விக்கெட் போய்க்கிட்டே இருந்தாலும், ரியான் பல் மட்டும் நின்னு, நான் கடைசி வரைக்கும் நின்னு போராடுவேன், ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி புட்டாரு. ஆனா என்னதான் அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி ஒத்தாளா போராடினாலும், ஜிம்பாப்வேனால நம்ம இந்தியா குடுத்த டார்கெட்ட சேஸ் பண்ண முடியலங்க. 20 ஓவர் முடிவுல 157 ரன் தான் வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா 35 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி, அழகா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீரிஸ வந்து வின் பண்ணிட்டோம். இந்த சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ச கூட ஜிம்பாப்வே வந்து வின் பண்ண விடலங்க. 3 மேட்சையுமே நம்ம தான் வந்து வின் பண்ணி ஜிம்பாப்வேவ ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம். இப்பதாங்க நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே நிம்மதியா வந்திருக்கும். ஏன்னா, இங்கிலாந்து கூடயும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. அயர்லாந்து கூட சீரிஸ்ல மண்ண கவ்விட்டோம். இத பார்த்தோனே, ஜிம்பாப்வே கூட விளையாடுற மேட்ச் சாதாரண மேட்ச் இல்ல, சீரியஸான மேட்ச் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே பயங்கரமா பில்டப்லாம் குடுத்துருந்தோம். ஆனா, பில்டும் இல்ல, அப்பும் இல்ல. நாங்க ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஜிம்பாப்வேவ ஒயிட் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஜிம்பாப்வேவ ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதே மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ அடுத்தடுத்த மேட்ச்ல நம்மளோட T20 டீம் குடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.